ஏன்னா நம்ம ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு கான்ஸ்டியூட் பண்றதுக்கு நம்ம 3 விஷயம் சொல்லுவோம். ஒன்னு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்கலாம். நான் சிவில் அண்ட் கிரிமினல் ரெண்டுமே நான் சொல்றேன். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்கலாம், தன்னை தான் காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடக்கலாம். பட் அதுவும் மினிமல் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது வந்து அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன். இப்போ நம்ம 2 பேருமே இருக்கோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சும்மா திட்டிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு கோவம் வருமா வராது, அது நீங்கள் கண்டிப்பாக அடிக்க தான் செய்வீங்க. இது வந்து அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன். இதுவும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஃபோர்ஸ் மினிமலாக இருக்கும் போது அதுக்காக என்ன திட்டினாங்க நான் போட்டு அடிச்சு சாவடிச்சுட்டுன்ற ஒரு இது இங்கே எடுக்க முடியாது. ஃபைனலாக சிவில் கிரிமினல் ரெண்டுத்துக்குமே இது பர்ஃபெக்டாக பொருந்தும். அதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக அந்த ஆக்டோட எக்ஸிகியூஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகும் போது அப்படிதான் ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்கவே முடியாது. ஏமாத்துறனோ கூட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஏமாத்துற ஒரு விஷயமா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ அவேர்னஸ் இல்லை யாருக்காதுன்னா என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமாக த்ரெட்டன் பண்ணி பார்ப்போம். அவங்க அதில் ஆஃப் ஆகிட்டா ஓகே, இல்லை அவங்க வெளில வந்தாங்க அப்படின்னா யூ கேம் அட் யுவர் ஓன் ரிஸ்க்னு மாற்றிடலாம். ஏன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தெரியும், அதே மாதிரி நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு போகும்போது ஒன்று வந்து பேங்கிங் பெரிய பேங்கிங் இன்ஸ்டியூட்ஸு, மூணாவது வந்துட்டு நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதே மாதிரி ட்ரேடிங் அது எல்லாமே அட் யுவர் ஓன் ரிஸ்க், காஸ்ட் அண்ட் ரிஸ்க்னு தான் வரும். ஆன்லைனில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்படும். ஓகே, அந்த ஆன்லைன் அக்கௌண்ட்டில் உங்களுக்கான அமௌண்ட் அங்கே சேவ் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே விட்ரா பண்ண முடியும், கேஷாகவும் விட்ரா பண்ண முடியாது, கிரிப்டோ கரன்சி ஒரு பிட்காயினாகவும் விட்ரா பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், டோட்டலாக அதுவுமே வந்து நமக்கு ஒரு ஃபேக் கைண்ட் ஆஃப் திங் தான். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எல்லாமே போயிடுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்திருக்கு, திரும்ப ஒரு டேட் சொல்லி தள்ளிக்கிட்டே இருந்திருக்காரு. ஃபைனலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட கம்ப்ளீட்டாக இந்த இதற்கு இல்லையா ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் அது எல்லாமே அவர் டெலீட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது இங்கே என்ன, அந்த அக்கௌண்ட்டே இல்லை, இந்த அக்கௌண்ட் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ பண்ணவங்க வரைக்கும் தான் இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அக்கௌண்ட் ஹஸ் பீன் அந்த கம்ப்ளீட் ரிலேட்டட் டு திஸ் பிஸ்னஸ் ஒரு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட்லி டெலிட்டட் இந்த இடத்துல. ஓகே,